நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயை வச்சு ஒரு ஃப்ரை. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், பிந்தி ஃப்ரை அப்படின்வாங்க. இதை வந்து ஒரு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். மழை வரும்போது நம்ம சுட சுட இதை பண்ணி சாப்பிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல எலசாக இருக்கிற வெண்டைக்காய் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர், உப்பு, அரிசி மாவு, பெருங்காய பொடி, வினிகர், மிளகாப்பொடி, கடலை மாவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். முதல்ல வெண்டைக்காயை நல்லா அலம்பிட்டு காம்பு நுனியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மெல்லிஸாக கட் பண்ணணும். இது மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் வெண்டைக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயில் முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் காரப்பொடி, அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அப்போ தான் இந்த வெண்டைக்காயில் உப்பு, காரம், இந்த வினிகரில் இருக்கிற புளிப்பு எல்லாம் சேர்ந்தால் இந்த ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ஒரு பவுடராக ஆட் பண்ணலாம். நான் முதல்ல அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இப்படி கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் சேருங்க. என்கிட்ட இருக்கிறதுனால சேர்க்குறேன். இல்லாட்டி கடைசியில் அரிசி மாவு சேர்க்கணும். அப்போ தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது மாதிரி வந்திருக்கு. நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சவுடனே இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடணும். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ இந்த வெண்டைக்காயை இதில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்து இதை இப்போ திருப்பி விடலாம். நல்லா இந்த ஓசையெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை 2-3 தடவை திருப்பி விட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். நல்லா இது 2 பக்கமும் போட்டு பொரிச்சாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே நம்ம வெங்காய பக்கோடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அப்புறம் எடுக்கணும். போடும்போது நல்லா சத்தம் கேட்டுருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இது கூட போட்டுடலாம். இப்போ 2வது எல் கூட எடுத்தாச்சு. இதில் போட்டுடலாம். பிந்தி ஃப்ரை ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. பார்க்கவும் கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் வினிகர் போட்டதுனால ஒரு நல்ல புளிப்பு சேர்ந்துருக்கிறதுல, அதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதை அப்படியே சாப்பிடலாம். வேணும்னா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து செஷ்வான் சாஸ் வச்சுருக்கேன். அது தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மழை வரும்போது இல்லாட்டி கெஸ்ட்டு வந்தால் இல்லாட்டி ஸ்டார்டராக கூட இதை பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் கட்டாயமாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது மாதிரி பிந்தி ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் வினிகர் இல்லாட்டி நீங்கள் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த இதில் இந்த எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிந்தி ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது பாருங்கள், உடைச்சா நம்ம எவ்வளோ சின்னதாக உடைக்க முடியும், அவ்வளோ சின்னதாக வருது. டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வினிகர் இருந்தால், அதாவது ஃபுட் வினிகர், நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் வினிகர் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அது வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. பிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கூட ஒரு தடவை வாங்கி வச்சா உங்களுக்கு ஒரு 1 இயர் கூட வரும். அது
கட்டாயமாக வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வரும் எந்த டிஷ் பண்ணாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.